நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோல வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் சீரீஸாக எடுக்கப்பட்ட அன்டேம்டு அப்படின்ற சீரீஸோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல டோட்டலா பாத்தீங்கன்னா 6 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே பாத்தீங்கன்னா 40ல இருந்து 45 மினிட்ஸ் கிட்ட வந்து. சரி, கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது சீரீஸோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு 2 மலையேறக்கூடிய நபர்களை வந்துட்டு மலையை ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இறந்து போன ஒரு பொண்ணுடைய சடலம் பாத்தீங்கன்னா கீழே விழுது. உடனே இவங்க ஏற பயன்படுத்துற கயிறுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய பாடி வந்து மாட்டிக்குது. ஆனா இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடியுமே படாத தப்பிச்சிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம சீரீஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு உமன் பார்ட்னரோட சேர்ந்து உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த சீரீஸோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிளீனான கிரைம் த்ரில்லர் சீரீஸா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சீரீஸ்ல வந்துட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு க்ளூஸா கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட்னு போகக்கூடிய அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீரீஸோட ஹீரோ அதுக்கப்புறம் அந்த உமன் பார்ட்னர் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருப்பாங்க. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாமே வந்துட்டு காடுகள், மலைகள் இந்த மாதிரியான நேச்சரான விஷயங்களை வந்துட்டு காமிப்பாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய தரமான கிரைம் த்ரில்லர் சீரீஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா பிளட் சீக்வன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும். ஸோ தனியா மட்டுமே பாருங்க.